ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். ஈவினிங் நான் மேலே மொட்டை மாடியில் வந்துட்டேன். இது இந்த செடி பேர் நித்திய கல்யாணி, சுடுகாட்டு மல்லின்னு சொல்லுவாங்க. அது எல்லா இடத்துலையும் வரனால அப்படி சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கு மருத்துவ குணம் ரொம்ப அதிகங்க. இந்த பூ ஒரு 10 பூ, ஒரு 2-3 இலை போட்டு நம்ம நல்லா வேக வச்சுட்டு அந்த பூ எடுத்து போட்டு தண்ணி மட்டும் குடித்தோம்னா சுகர் நல்லா குறையும். ரெண்டாவது இது கேன்சருக்கும் நல்லா குணப்படுத்துதுன்னு சொல்கிறாங்க. கேன்சருக்கும் நல்லா குணப்படுத்துது. இது 2-3 இடத்துல எங்கள் தோட்டத்தில் இருக்குங்க. நானே கொண்டு வந்து வச்சேன். முக்கியமாக ஏதாவது பூச்சிக்கடி எதாவது இருந்துச்சு வச்சுக்கோங்க. அந்த பூச்சிக்கடி இருக்கும்போது ஏதாவது இந்த குளவி ஏதாவது கொட்டிச்சுன்னா இந்த இலையை எடுத்து நல்லா கசக்கிட்டு நம்ம அந்த கடிப்பட்ட இடத்துல போட்டோம்னா நல்லா கேட்கும்னு சொல்லிட்டு ஒரு சித்த மருத்துவர் சொன்னாருங்க. அதுக்கப்புறம் இந்த செடியை நான் தேடி கண்டுபிடிச்சி நான் மாடி தோட்டத்தில் கொண்டு வந்து வச்சுட்டேன். இது சுகருக்கும் நல்லது, கேன்சருக்கும். இந்த இலையை இந்த பூவை நல்லா ஒரு 10 பூ வேக வச்சு கொடுத்தோம்னாலும் கேன்சரோடைய பூச்சிகளை அழிச்சிடும். எங்கள் அம்மாவுக்கு கேன்சர் இருந்தப்போ நாங்கள் இந்த பூ தான் கொடுத்தோம். அவங்க 3 மாதத்தில் இறந்துருவாங்கன்னு சொன்னப்போ கூட அவங்க 2 வருஷம் இருந்தாங்க அங்கே. இந்த பூ தான் நாங்கள் டெய்லி வேக வச்சு கொடுப்போம். அதாவது கருஞ்சீரகம் கூட கொடுக்கலாம். கருஞ்சீரகமும் வெள்ளத்தோடு கொடுத்தோம். அந்த மாதிரி கொடுத்ததுனால அவங்க 2 வருஷம் இருந்தாங்க. டாக்டருங்களே ஆச்சரியப்பட்டாங்க பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.